அழைத்துச் செல்லதான் வந்தேன். இன்னும் ஏன் கோபம்? நான் தான் ஆக்ரா வர முடியாது என்று கூறிவிட்டேனே. நாம் வழக்கத்திற்கு மாறாக இப்படி இங்கு தனித்திருப்பது உனக்கு வினோதமாக இல்லை? அப்படித்தான் உள்ளது. ஆனால் இதற்கு தீர்வும் இருக்கிறது. என்ன அது? எனக்கு இத்தனை பெரிய தண்டனையா? உன்னுடைய இந்த பளிங்கு போன்ற முகத்தில் என்னுடைய முகம் பிரதிபலிப்பதை நான் காண முடியாதா? இது நியாயமல்ல. ஜோதா, 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 நான் மன்னிப்பு கேட்டுவிட்டேனே. வார்த்தைகளால் வருத்தம் தெரிவித்தால் சரியாகி விடுமா? ஒன்றை புரிந்து கொள்ள தவறிவிட்டீர்கள். எனக்கு எது புரியவில்லை என்கிறாய்? புரியும்படி தெளிவாகவே கூறுகிறேன். உங்களுக்கு போர் புரிந்து நாடுகளை வெல்ல தெரிகிறது, ஆனால் ஆளத் தெரியவில்லை. நீ என்ன சொல்கிறாய்? புரியவில்லை? நடந்த இந்த திருமணத்தின் மூலமாக என்னை வென்று விட்டீர்கள், ஆனால் என் உள்ளத்தை ஆளத் தெரியவில்லை. நீ கூறுவது முறையல்ல. உன் நிபந்தனைகளுக்கு நான் மரியாதை அளித்து ஏற்றுக்கொண்டேன். உன் விருப்பங்களை கடமையாக நிறைவேற்றினேன். ஒரு கணவனாக என் பொறுப்புகளில் நான் தவறவில்லை. அது உண்மை என்றால் என்னை அவமானப்படுத்தும் முறையில் என் பிறந்தகத்திற்கு அனுப்பியிருக்க மாட்டீர்கள். என் நிலையில் நீயும் அப்படித்தான் நடந்து கொண்டிருப்பாய். நம் கருத்து வேறுபாட்டுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் காரணம். உண்மையை அறிந்து கொள்ள தாங்கள் முயற்சி செய்திருக்கலாமே. உங்கள் பிரச்சனை என்னவென்றால் யதார்த்தத்தை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு உள்ளத்தை வெற்றி கொள்ள தெரியவில்லை. ஒருவரின் மனதை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அவரின் இதய ஆழத்திற்கு செல்ல வேண்டும். அவருடைய ஆசைகளையும் வேதனைகளையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் இதயத்தில் அவர் இதயத்தின் துடிப்பு ஒலிக்க வேண்டும். இப்போது கூறியவற்றை எப்போது தாங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களோ அப்போது என் இதயத்தை தாங்கள் ஆட்சி செய்ய இயலும். ஜோதா, என்னை மன்னித்து விடு ஜோதா.